ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எப்படி நோட்ஸ் எடுத்து எப்படி நம்ம படிக்கணும், எந்த மெத்தடாலஜியில் நம்ம படிக்கணும், குறிப்புகள் நம்ம எப்படி எடுத்து வச்சு படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டாக நான் இந்த தமிழ் 8ஆம் வகுப்பு புக்கை வச்சு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் 6லேருந்து 7, 8 இந்த மாதிரி இயல் 1லேருந்து இயல் கடைசி வரைக்கும் நம்ம எப்படி படிக்கிறது, எப்படி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சு குறிப்புகளை நம்ம எப்படி எடுத்து வச்சு படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 8ஆம் வகுப்பு புக்கில் இந்த மாதிரி இருக்கிற பொருளடக்கத்தில் முதல்ல வாசிச்சுக்கோங்க. இயல் 1, இயல் 2 இந்த மாதிரி எத்தனை இயல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 9 இயல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுது, மொத்தம் இதில் 9 இயல் இருக்குது. மொழி, இயற்கை, அறிவியல், தொழில்நுட்பம், கல்வி, கலை, அழகியல், பண்பாடு, நாகரிகம், தொழில், வணிகம், நாடு, சமூகம், அறம், தத்துவம், சிந்தனை, மனிதம், ஆளுமை. அதாவது ஒரு இயல்னு எடுத்துட்டிங்கன்னா என்னென்ன இருக்குன்னா 2 செய்யுள் இருக்கும், ஒரு உரைநடை இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 2 உரைநடை, ஒரு இலக்கணம், அந்த மாதிரி ஒரு துணைப்பாடம் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஹையர் கிளாஸ் எல்லாம் போனீங்கன்னா துணைப்பாடம், அதாவது கதைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கதையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ திருக்குறள் இந்த மாதிரி செய்யுளாக வர்றப்ப நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த செய்யுளிலையுமே மொழி வாழ்த்து இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி படிக்கணும்னா இயல் 1ன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதில் நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணுன்னா, நான் எப்படி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன்னா எனக்கு ஈஸியாக எப்படி புரியுதோ, எனக்கு எந்த வகையில் ஈஸியாக புரியுதோ அந்த வகையில் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிறத இயல் 1ல் இந்த பாட்டு, அதில் நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்க, பாட்டு, அதுக்கப்புறம் நூல்வெளி, அதுக்கப்புறம் கற்பவை கற்றபின், சொல்லும் பொருளும், இந்த மாதிரி என்னென்ன கருத்துக்கள் நம்மளுக்கு ஒரு புக்கை எடுத்து பார்க்க வேண்டாம், இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தெரியறத நம்ம டக்குன்னு நோட்லேயே நம்ம நோட்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா, குறிப்பு எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம ஒரு டைம் படிச்சுட்டு ரீகால் பண்ணல நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஈஸியாக. இப்போ பாரதியார் பற்றி நூல்வெளி எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டிங்கன்னா பாரதியாரை பற்றி 8th புக்கில் என்ன இருக்குது, 9th புக்கில் என்ன இருக்குது, 10th புக்கில் அப் டு 12th வரைக்கும், 6th அப் டு 12th வரைக்கும் இருக்கிற புக்கில் பாரதியாரை பற்றி ஒவ்வொரு கருத்துக்கள் ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற கருத்துக்களை நீங்கள் அந்த கொஞ்சம் கேப் விட்டுட்டிங்கன்னா இந்த கருத்து 8th புக்கில் இல்லாத கருத்து 9ஆம் வகுப்பு புக்கில் இருக்கும். 9ஆம் வகுப்பு புக்கில் இல்லாத கருத்து மேலே ஹையர் கிளாஸ் போக போக ஒவ்வொரு கருத்துக்கள் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த கருத்துக்களை நம்ம பாரதியார் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே எழுதிட்டோம்னா நம்ம ஒரே பேஜில் எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ஈஸியாக நம்ம திருப்பி பார்த்தாலும் எல்லாமே நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எடுக்கிறப்போ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது நான் ஒன்று கேதர் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோன்னா எல்லாத்தையுமே இப்போ தமிழ் அறிஞர்கள் பேர் எடுத்துட்டா நம்ம ஒவ்வொருத்தரோட பேருக்கு கீழேயும் நம்ம எல்லாமே செந்தமிழ் பாவனார், இந்த மாதிரி பாரதிதாசன், இப்படி ஒவ்வொருத்தரோட அரங்கநாதன் இந்த மாதிரி எடுத்துட்டா அவங்களோட டாபிக் கீழே அந்த நூல் குறிப்பு கொஞ்சம் இடம் விட்டுட்டோம்னா எல்லா புக்கில் இருக்கிறதையும் ஒரு பேராக நம்ம எழுதிக்கலாம். அப்போ அந்த அறிஞர்கள் பேரை எடுத்துட்டாலே அந்த ஒரு பேஜ் நம்ம படித்தாலே போதும், 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்கையும் நம்ம கவர் பண்ணதுக்கு ஈக்குவலாயிரும். இப்போ இந்த நூல்வெளியில் என்ன இருக்குது, சொல்லும் பொருளும், இதில் இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறத நீங்கள் இப்போ அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம படிக்கிறப்ப இன்னொருக்கா நம்ம ரீகால் பண்ணுறப்பவும் அது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கற்பவை கற்றபின்ல இருக்கிறதும் நம்ம படிக்கணும். இதில் ஈஸியாக இருக்கிற மாதிரி அது யார் எழுதுனா, அந்த செந்தமிழ் அந்த அதை யார் எழுதியிருக்கா, அந்த இது மாதிரி. அதே மாதிரி நீங்கள் மதிப்பிடுக இருக்கிறதையும் ஒவ்வொரு இயல் ஒவ்வொரு பாடம் செய்யுள் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதையும் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துட்டோன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த ஃபுல்லாக இதையவே படிக்கிறப்போ நம்மளுக்கு அந்த மதிப்பீடுக ஈஸியாக நம்மளுக்கே தெரிஞ்சிடும், நம்மளே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இருந்தாலும் ஒரு டைம் அதை நம்ம கோ த்ரூ பண்ணிட்டா ரொம்ப இதாக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் படிக்கணும். ஈஸியாக நம்ம இப்படி தான் நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கணும், உங்களுக்கு புரிகிற மாதிரி, உங்களுக்கு எந்த மெத்தடில் புரியுமோ. இப்போ நீங்கள் கலர் பென்சில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் எழுதிக்கலாம், எப்படி உங்களுக்கு வேணுனாலும். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் என்னென்ன இதழ்கள் எழுதியிருக்காரு, பன்முக சீர்திருத்தவாதியா, என்னென்ன
அதாவது என்ன சொல்கிறது, இந்த பாடம் வந்து எந்த தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி வந்து நம்ம நிறையா வந்து அதில் வந்து எடுத்து எழுதி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கின்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்த்தா உடனே நம்மளுக்கு புரியிற மாதிரி இருக்கும். அது அவங்கவுங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்களா ஒரு கைடன்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம புக்கை தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒன்ஸ் இதை ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டாலே நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரியும். அதில் இம்பார்ட்டன்ஸ் இது அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம், போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதில் இலக்கணம் எப்படி எழுதலாம், அதில் இருக்கிற உரைநடை நம்ம எப்படி நம்மளுக்கு தகுந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு தகுந்த நோட்ஸை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சொல்லும் பொருளும் நம்ம வந்து கடகடன் நம்ம அதுலேயே அந்த சொல்லுக்கு என்ன பொருள் வருது, அடுத்தது மெயினாக தெரிந்து கொள்வோம், நூல்வெளி, அந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒன் டைம் 2 டைம்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு அதில் இருக்கிற கருத்துக்கள் வந்து என்னங்கிறது அப்சர்வ் ஆயிரும். ஒன்னொருக்கா நம்ம ரிவைஸ் பண்ணல இந்த புக்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த 9 இலையும் நம்ம படிச்சுட்டு இன்னொருக்கா கோ த்ரூ பண்ணல இதுதான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்குவோம். மதிப்பீடு வந்து நம்ம ஃபுல்லாக அந்த லெசனவே படிக்கல, மதிப்பீடு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி தான் உரைநடையும் நம்ம ஈச் வரியாக படிக்கணும். ஒவ்வொரு வரியும் நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு கருத்து கொடுத்துருப்பாங்க. அந்த கருத்துக்களில் எது நம்மளுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட், இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சு நம்ம படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதில் இருக்கிற இந்த தெரிந்து கொள்வோம் இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நம்ம படித்தோம்னா கின்ஸ் எடுத்து வச்சு நம்ம படிச்சுக்கிறது, இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்கிறது, இந்த மாதிரி இதுலேயே வந்து 2 வகையான கலர்ஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதோ 2 வகையான கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு பார்த்த உடனே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மதிப்பீடு ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு இயல் முடிக்கிறப்பவும் நம்ம வந்து அதுக்கு பின்னாடி வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மொழியை ஆள்வோம் அந்த தலைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து இப்போ கேள்விகள் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் நம்ம வந்து ஒன்ஸ் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிக்கணும். அதிலிருந்து இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. மரபு தொடர்கள், வினை மரபு, சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்துக்க, மரபு பிழை, இந்த மாதிரி வந்து மொழியோடு விளையாடு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மொழியை ஆள்வோம் வந்து நம்ம ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கின்ஸ் எடுத்து வச்சு படிச்சுட்டோம்னா கலைச்சொல் அறிவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பேசிக்காக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கலைச்சொல் அறியிறது. அதையும் நீங்கள் வந்து ஒரு கோ த்ரூவாக படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சு குறிப்பு எடுத்து வச்சு நான் படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி புரியுமோ, எந்த மெத்தடாலஜியில் நீங்கள் படிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறிப்புகள் எடுத்து வச்சு படிக்கிறது தான் வந்து உங்களுக்கு ஞாபகத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.